தனி மனித அவதூறை வந்து நம்ம கையாளவே கூடாது. முக்கியமா வந்து எந்த ஐடியிலேருந்து கட்சியை சார்ந்த யாரும் பேசினாலும் உடனடியாக அவங்க மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப 4-5 வருடங்களாகவே அந்த இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தனி மனித அவதூறு கூடாது, அது வந்து கூடவே கூடாது, யாரையும் வந்து கருத்தால தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப கவனமா கையாள வேண்டியது இருக்கு. இப்ப வந்து இளைஞர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். எல்லா இடத்துலயுமே அவதூறு அவங்க பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு நேர்மையை பாக்குறாங்கன்னா நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு எல்லாருக்குமே வச்சு இந்த ஊடகம் மூலமாகவே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க பேசுற கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள், சரியான கருத்துக்களா இருந்தாலும் அது தனி மனித அவதூறா அதை வந்து நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா அந்த கருத்துக்களுக்கான வேல்யூவே போயிடும். அதனால இணையத்துல இணைஞ்சு பயணிக்கிற தம்பி தங்கைகள் இது ஒரு முக்கிய ஒரு விஷயமா எடுத்துக்கணும். எந்த சூழல் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டு அவங்க எழுதுனது சரியாவே இருக்கும், ஆனா ஒரு தவறான வார்த்தையை பயன்பாடு செஞ்சிருப்பாங்க, அது ஒரு எதிர்வினையா இருக்கும். ஏதோ ஒரு கருத்துக்கு அவங்க தவறா பேசியிருப்பாங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை நம்ம தான் அதிகமா பாதிக்கப்படுறது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது.